அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ் பகுதியை நோக்கி குதிரை படையொன்றை அனுப்பினார்கள். அந்த படையினர் பனூ ஹனீஃபா குலத்தைச் சேர்ந்த சுமாமா பின் உசால் என்றழைக்கப்படும் மனிதர் ஒருவரை கைது செய்து கொண்டு வந்தார்கள். பள்ளிவாசலின் தூண்களில் ஒன்றில் அவரை கட்டிப்போட்டார்கள். நபி அவர்கள் அவரிடம் வந்து, உன் விஷயத்தில் நான் சொல்லப்போகும் முடிவைப் பற்றி நீ என்ன கருதுகிறாய் சுமாமாவே என்று கேட்டார்கள். அவர், நான் நல்லதே கருதுகிறேன் முஹம்மதே. நீங்கள் என்னை கொன்றால் இரத்தப் பழிவாங்க வேண்டிய ஒருவனையே கொல்கிறீர்கள். என்னை மன்னித்து எனக்கு நீங்கள் உபகாரம் செய்தால் நன்றி செய்யக்கூடிய ஒருவனுக்கே உபகாரம் செய்கிறீர்கள். நீங்கள் செல்வத்தை விரும்பினால் அதில் நீங்கள் விரும்புவதை கேளுங்கள் என்று பதிலளித்தார். எனவே அவர் மன்னிக்கப்பட்டு விடப்பட்டார். மறுநாள் வந்தபோது அவரிடம், சுமாமாவே என்ன கருதுகிறாய் என்று நபியவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர், தங்களிடம் நான் ஏற்கனவே கூறியதுதான், நீங்கள் உபகாரம் செய்தால் நன்றியுள்ளவனுக்கே உபகாரம் செய்கிறீர்கள் என்றார். அவரை நபியவர்கள் அன்றும் விட்டுவிட்டார்கள். மறுநாளுக்கு அடுத்த நாள் வந்தபோது, நீ என்ன கருதுகிறாய் சுமாமாவே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அவர், நான் ஏற்கனவே தங்களிடம் சொன்னதைத்தான் கருதுகிறேன் என்று பதிலளித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். உடனே சுமாமா பள்ளிவாசலுக்கு அருகிலிருந்த பேரீச்சந்தோட்டத்திற்கு சென்று குளித்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வந்து, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறெவருமில்லை என்று நான் உறுதி கூறுகிறேன். மேலும் முஹம்மத் அல்லாஹ்வின் தூதர் என்றும் நான் உறுதி கூறுகிறேன் என்று மொழிந்துவிட்டு, முஹம்மதே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இன்று வரை உங்கள் முகத்தை விட என்னிடம் வெறுப்புக்குரிய முகம் பூமியில் வேறெதுவும் இருக்கவில்லை. ஆனால் இன்று உங்களுடைய முகம் எல்லா முகங்களிலும் எனக்கு மிகவும் பிரியமானதாக ஆகிவிட்டது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக இன்று வரை உங்கள் மார்க்கத்தை விட என் வெறுப்புக்குரிய மார்க்கம் வேறெதுவும் இருக்கவில்லை. ஆனால் இன்று மார்க்கங்களிலேயே எனக்கு மிகவும் பிரியமானதாக உங்கள் மார்க்கம் ஆகிவிட்டது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்கள் ஊரை விட எனக்கு வெறுப்பான ஊர் வேறெதுவும் இருந்திருக்கவில்லை. ஆனால் இப்போது உங்கள் ஊரே எனக்கு மிகவும் பிரியமான ஊராகிவிட்டது. உங்கள் குதிரை படையினர் என்னை பிடித்து கொண்டு விட்டனர் என்று சொல்லிவிட்டு, மேலும் நான் இப்போது மக்காவிற்கு சென்று உம்ரா செய்ய விரும்புகிறேன். நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு நற்செய்தி கூறி உம்ரா செய்ய அவருக்கு அனுமதியளித்தார்கள். அவர் மக்காவிற்கு சென்றபோது அங்கே ஒருவர் அவரிடம், நீ மதம் மாறிவிட்டாயா என்று கேட்டார். அதற்கு சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் மதம் மாறவில்லை. மாறாக அல்லாஹ்வின் தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைந்து இறைவனுக்கு கீழ்ப்படியும் முஸ்லிமாக மாறிவிட்டேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி தரும் வரை எனது நாடான யமாமாவிலிருந்து ஒரு கோதுமை தானியம் கூட மக்காவாசிகளான உங்களுக்கு வராது என்று சொன்னார்கள்.